கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே எங்களுடைய அன்பு ஆயர் அருள் திரு பிரபாகர் ராஜசேகர் ஆயர் அவர்களை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த உலகிலே நான் முதற்கொண்டு வாழ்வின் கடைசி மூச்சு வரை உமக்குள்ளாக வாழ்கிற வாழ்வை நீர் அவருக்கு தந்தீரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய தாசனை ஒரு உன்னத நோக்கத்தோடு நீர் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து இந்த மாபெரும் சென்னை பேராயத்திலே ஆயராக அவர் திருப்பணி ஆற்றும்படியாக நீர் பணித்தீரே. அவர்கள் அந்த மகத்தான குருத்துவ திருப்பணியை உத்தமமும் உண்மையுமாய் நிறைவேற்றியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் ஆழமாய் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் போதிக்கிறவராய் அவருடைய திருப்பணி ஆற்றியதற்காக நன்றி சொல்கிறோம். பணிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய இம்பாக்ட் ஆண்டவரே ஏற்படுத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர் பணியாற்றிய இடங்களெல்லாம் அவருடைய திருப்பணி நினைவு கூறப்படத்தக்கதாக அவர்கள் ஆற்றிய திருப்பணிகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் வழியாய் நீர் என்ன நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினீரோ அதையெல்லாம் நீர் நிறைவேற்றிக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் அவருக்கு அமைத்து தந்த நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக, ஈவாக தந்திட்ட அன்பு பிள்ளைகளுக்காக, அவர்தம் குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, அண்ணனுடைய சுகவீனப்பட்ட கடைசி நாட்களிலே உம்முடைய கிருபையின் கரம் அவரோடு கூட இருந்ததற்காக, தாங்கியதற்காக, பலப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் வேண்டாம் என்பது உடைய திருவிழமாக அமைதியாய் உடைய திருச்சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பார்வையிலே அது அருமையானதாக காணப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே நீர் அவளுக்கு தந்த அந்த பணியை நேர்த்தியாய் செய்து முடிக்க நீர் கிருபை பாராட்டினீரே, நன்றி சொல்கிறோம். நல்ல போராட்டத்தை உமக்காக வைராக்கியமாய் போராடி முடிக்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கென்று நீர் வைத்திருக்கிற வெகுமதியை பெற்றுக் கொள்வதற்குரிய அடியாராய் நீர் அவர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். அக்காவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தை பலத்தை நீர் அவளுக்கு தந்து வழிநடத்த விடமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்கிற வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, அவர்கள் பக்குவப்பட்டவர்கள். ஆண்டவரே, உடைய திருப்பணியை ஏற்று ஆயரோடு கூட செய்தவர்கள். அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து தந்திரள விடமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு சகோதரிகளுக்காக, ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, மன தைரியத்தை, தின நம்பிக்கையை நீர் அவளுக்கு தந்து வழிநடத்த விடமா நாங்கள் கொண்டாடுகிறோம். அருமையான தகப்பனார் எப்படி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாழ்வை இந்த உலகிலே உமக்காக வாழ்ந்தார், அதே போல வாழ பிள்ளைகள் ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்கிற கிருபை செய்ய விடமா கொண்டாடுகிறோம். பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு அவர்கள் வளர்த்தெடுத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். அவர்களும் தங்களுடைய வாழ்விலே தந்தையாருடைய வாழ்வை வாழ்ந்து காட்ட நீர் அவளுக்கு கிருபை செய்திட விடமா நாங்கள் கொண்டாடுகிறோம். அன்பு குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதித்திருக்கிறோம். சுகத்தை, பலத்தை, வாழ்வின் வளர்ச்சிகளை நிறைவாய் தந்து வழிநடத்திட விடமா கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, பல்வேறு இடங்களில் அவர்கள் திருப்பணியாற்றியிருந்தாலும் இந்த ஆலயத்தில் அவர்கள் ஆற்றிய திருப்பணி நினைவு கூறப்படத்தக்கது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த திருச்சுவை குடும்பமாய் இந்த ஐக்கியத்திலே அவர்களை எண்ணி பார்க்கிறோம். அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், தொடர்ந்து நீர் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அக்காவோடும் அன்பு பிள்ளைகளோடும் அவர்தம் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் தங்கியிருப்பாராக. ஆமேன்.